கலட்டி விடப்பட்ட நடிகைகள் அப்படின்னு சொன்னோன்னே உங்க மைண்ட் எங்க போகணும்னு தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது படத்துக்கு சைன் பண்ணிட்டு ஏதோ ஒரு சில காரணத்துக்காக அவங்கள கழட்டி விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலா இன்னொரு நடிகையை போட்டிருக்காங்க. ஓகே, இப்ப அதுக்கான காரணத்தை சொல்லி அவங்க என்ன படம்னு சொன்னா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. ஒன்னொன்னா பார்க்கலாமா? கண்ணா லட்டு திங்க ஆசையா. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வட சென்னை. அந்த வட சென்னையில ஃபர்ஸ்ட் கமிட் ஆனது நம்ம நயன்தாரா. ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம கமிட் ஆனது ஆண்ட்ரியா. அதுக்கு ஏன் ஆண்ட்ரியாவை போட்டாங்க, நயன்தாராவை கழிச்சுட்டாங்கன்னா நயன்தாராவே கழிச்சுட்டாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியுமில்ல, அதுல அப்படி ஒரு சீன் வரும். ஆமாங்க, அப்படி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல ஆண்ட்ரியா நடிச்சிருப்பாங்களா? அந்த தைரியம் நம்ம நயன்தாராவுக்கு வரல. ஏன்னா அவங்க பாப்புலரா இருந்தனால அந்த சீன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்னு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ரியா வந்தது. இது வட சென்னையில. அதுக்கப்புறம் மெர்சல்ல ஃபர்ஸ்ட் கமிட் ஆனது காஜல் அகர்வால். ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம சமந்தா. ஏன் அங்க இங்க மாத்தி விட்டீங்க அப்படின்னா, காஜல் அவர்களுக்கு அந்த இடத்துல சரியான விப்பு இல்லையாமா. அதனால அங்க எடுத்துட்டு நம்ம சமந்தாவுக்கு நடிப்பு, அதனால அங்க போட்டு விட்டாங்க. அது அடுத்தது பாகுபலியில நம்ம நயன்தாரா மறுபடியும் வராங்க. ஃபர்ஸ்ட் கமிட் ஆனது தேவசேனா கேரக்டருக்கு நயன்தாரா தான். ஆனா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியுமே தேவசேனா யாருன்ட்டு, நம்ம அனுஷ்கா. ஏன் வந்து அனுஷ்காவை இப்ப கமிட் பண்ணிட்டு நயன்தாராவை கழிச்சு விட்டாங்க? இப்ப முன்ன சொன்ன மாதிரி சீன்லாம் எதுவும் கிடையாது. ஆனா ரீசன் வந்து அவங்க இருக்கிறது தெலுங்கு, நம்ம அம்மனி வர்றது இந்த பக்கம் கேரளா பார்டரு. அப்போ ஒருவேளை இந்த இதுல காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மையா தெரியல. ஆனா இதுதான் ரீசன் வந்து பெருவலா பேசிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது தீரன் அதிகாரம் அப்படிங்கிற அந்த படத்துல ஃபர்ஸ்ட் கமிட் ஆனது ரித்திகா சிங். அப்படின்னு குத்திக்கிட்டு இருப்பாங்களே ரித்திகா சிங் பாக்ஸர், அந்த ரித்திகா சிங் தான். ஏன்னா தீரன் அதிகாரத்தை உங்களுக்கே தெரியும், அந்த வீட்டுல உள்ள பூந்து அடின்னு அடிச்சு கொன்றுவாங்களே எல்லாத்தையுமே, ஏன் ஹீரோயின் உட்பட. அந்த இடத்துல நம்ம டைரக்டர் வேற மாதிரி யோசிச்சிருந்தப்போ நம்ம ரித்திகா சிங்கை செலக்ட் பண்ணாங்க, தைரியமான பொண்ணு வேணும்னு. ஆனா அதுக்கப்புறம் கதையே மாறி போச்சு. அங்க பயந்தாங்கோலி ஹீரோயின் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டோம்னா தைரியமா இருக்கும், அதனால செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வேற ஒரு ஹீரோயின் தேட போக அங்க ராகுல், அந்த பிரீத்தி சிங், அந்த ராகுல் பிரீத்தி உள்ள தூக்கி போட்டாங்க. கரெக்டா பர்ஃபெக்டா உட்காந்துருச்சுங்க.